கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடி கீரும். சரிதான். ஏமா சரிதான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லு. எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்கவுங்க அப்பாவை பிடிச்சி நடக்கும்போது அது பெருமையா இருக்குமா? யோசிச்சு சொல்லுங்க. நான் இருக்காதுங்கிறேன். இங்க ஒரு இது படிச்சேன். அதாவது இன்னைக்கு பேப்பர்ல மதுவால் வீழ்ந்த குடும்பம் மகளால் தலை நிமிர்ந்ததுன்ற தலைப்புல, அதாவது ஒரு பொண்ணு சேலத்துல ஒரு மயானம், அந்த இதுல அந்த பிள்ளை வந்து சடலங்களை அடக்கம் பண்ற வேலை செய்யுது. 13 வயசுல இருந்து 13 வயசுல இருந்து எப்படி அந்த பிள்ளை அந்த வேலைக்கு வந்துச்சுன்னா, அம்மா அப்பா வந்து குடிச்சிட்டு தினம் சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப இது பண்ணவும் அவங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டாங்க. இந்த பிள்ளைக்கு 13 வயசு, கூட இன்னொரு தங்கச்சி. ஏன்னா 2 பேரும் அப்படி இருக்கும்போது குடிகார அப்பங்கிட்ட விட்டுறக்கூடாது பொம்பளை பிள்ளைகள்னு அவங்க அப்பாவோட அம்மா வந்து கூட்டு போய் அவங்க பாதுகாப்புல வச்சு வளர்க்குறாங்க. வளர்க்கும் போது இந்த பிள்ளைக்கு அந்த அம்மாவோட இறந்தது தாங்கிட்டு பள்ளிக்கூடம், அவங்க பாட்டி சொல்றாங்க பள்ளிக்கூடம் போக சொல்லி, அவங்க பாட்டி வந்து இந்த வேலை தான் செய்யறாங்க, அடக்கம் பண்ற வேலை. ஆனா பிள்ளைங்க படிக்கணும்னு போக சொல்றாங்க. அந்த பிள்ளை வந்து படிக்க முடியல, அவங்க பாட்டிக்கு உதவியா இருக்கு. ஏன்னா அப்ப இருந்து அந்த பிள்ளை வந்து இப்ப 38 வயசு ஆகுது. 25 வருஷமா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா அந்த பிள்ளைய உனக்கு ரொம்ப மனசை பாதிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பிள்ளை சொல்லுது, எத்தனையோ சடலங்களை அடக்கம் பண்ணியிருக்கேன், ஆண் பெண் குழந்தை எல்லாமே. ஆனா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒண்ணு தம்மம்பட்டி, சேலம் பகுதியில தம்மம்பட்டின்ற ஊர்ல இந்த பிள்ளை கதை மாதிரியே ஒரு அம்மா. என்ன தெரியுமா, அவன் குடிகாரன் போல இருக்கு. அவன்கிட்ட 100 ரூபாவை கொடுத்து பிள்ளைங்க கறி சாப்பிட ஆசைப்படுறாங்க, ஒரு 50 ரூபாய்க்கு கறி வாங்கிட்டு வா, 50 ரூபாவை நீ செலவு பண்ணிட்டு கொடுத்து அனுப்புனா 100 ரூபாய்க்கும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அந்த அம்மா சோத்தாக்கி வச்சுட்டு மசாலா அரைச்சு ரெடியா வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கு. அப்ப அந்த அம்மா மனசு என்ன பாடுபட்டுச்சோ தெரியல, அந்த தீயை எடுத்து தனக்கு வச்சுக்கிச்சு. 16 வயசு பிள்ளை, அதுவும் உன்னை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன்னு அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிச்சு. அந்த 2 பேரும் இறந்து அந்த சடலத்தை கொண்டு வந்த ஒரு இதை அந்த பிள்ளையால தாக்க முடியல. தன்னோட 13 வயசை திருப்பி அனுபவிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் நான் பேய் பிசாசு அமானுஷ்ய சத்தம் அது இது எதையுமே கேட்டதில்லை. இது மாதிரி அப்பாக்களின் கையை பிடிச்சி நடந்த பிள்ளைகளுக்கு பெருமையா இருக்குமா? சொல்லுங்க. இருக்காது, உண்மையிலே இருக்காது.